بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய அமர்வை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சென்றைய முதலாவது ரமதானிய அமர்விலே நான் குறிப்பிட்டேன், ரமதானுடைய அமால்கள் அனைத்தும் அதுபோன்ற 10 700 வரை அது இரட்டிப்பாகும். அவனுடைய இரட்டிப்பை எல்லையிட முடியாது, வரையறுக்க முடியாது. ஏனென்றால் அது பொறுமையை கொண்டு வழிபடுதல். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா வஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு அளவு அன்றி கூலியை வழங்குவதாக நாம் சொன்னோம். அதே தொடரிலே தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அது அல்ல, சில வேளைகளில் அது அல்லாத இரட்டிப்பாக நோம்புடைய கூலியை அல்லாஹு தஆலா பன்மடங்காக பெருக்குகிறான். அதில் ஒன்று ஷரஃபுல் மக்கான், இடத்தின் சிறப்பு. இரண்டாவது ஷரஃபு ஜமான், காலத்தின் சிறப்பு. மூணாவது ஷரஃபுல் இன்சான், மனிதனுடைய சிறப்பு. அப்படி என்றால் ஷரஃபுல் மக்கான், இடத்தின் சிறப்பு என்பது அந்த இடத்திலே தாஆத், வழிபாடான காரியங்களை செய்கின்ற பொழுது, குறிப்பாக ஐங்கால தொழுகை போன்றவற்றை செய்கின்ற பொழுது, அதுவும் ஃபி அஹதில் மசாஜிதி ஸலாஸா, 3 பள்ளிவாய்களில் ஒரு பள்ளியிலே புனித யாத்திரை மேற்கொள்வது அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற 3 பள்ளிவாய்களிலே ஒரு பள்ளியிலே வணக்க வழிபாடுகளில் தொழுகையில் ஈடுபடுவது. அதில் ஒன்று அல் மஸ்ஜிதுல் ஹராம், காபா ஆலயம் அமைந்திருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிது ரசூல், மஸ்ஜிது நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனில் அமைந்திருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ்ன்னு சொல்வார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷரஃபு ஜமான், காலத்தால் சிறப்பானது. எப்படி என்றால், ரமதானை விட சிறப்புக்குரிய மாதம் வேறொன்றில்லை. கைர் அன்ன ஐயாம ஹாத ஷஹர் வலையாலிஹி, இந்த மாதத்தின் தினங்கள் பகல் இரவு நன்மையால் சிறப்படைகிறது. ஃபலையாலில் அவாஹிரி லஷர், பிந்திய 10 இரவுகள் அஃதலு ஷஹரி, மாதத்தின் சிறப்புக்குரியது. அமலு சாலிஹ், சாலிஹான அமல்களிலும் அது சிறப்புக்குரியதாக இருக்கும். அந்த காலம் சிறப்பானதாக இருப்பதனால் நன்மைகள் இரட்டிப்பாக்கப்படுகிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஜ்தஹிது ஃபீஹா மா லா இஜ்தஹிது ஃபீ கைரிஹா, அதல்லாத இரவுகளில் எடுக்கின்ற முயற்சிகளை விட இந்த இரவுகளிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடும் முயற்சி எடுக்கின்றார்கள், கவனம் செலுத்துகின்றார்கள். அந்த பிந்திய 10 தான் லைலத்துல் கத்ர் ஃபீஹா, கத்ருடைய இரவு, சிறப்புக்குரிய இரவு ஒன்று இருக்கிறது. அது அஃதலு தில்குல் அஷ்ர், அந்த 10 தினங்களிலே மிக சிறப்புக்குரிய நாளாக இருக்கும். அந்த நாளையிலே, அந்த இரவிலே அமல் செய்வது பன்மடங்கு இரட்டிப்பாக்கப்படும். அது 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவு ஒன்று ஹதீஸில் வந்திருக்கிறது. இது ஷரஃபுல் மக்கான், ஷரஃபு ஜமான், ஷரஃபு மக்கான். ஷரஃபு ஜமான் இரண்டையும் நாங்கள் கூறிவிட்டோம். மூணாவது ஷரஃபுல் இன்சான், மனிதனுடைய சிறப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய இறைச்சியத்தை ஏற்றுக்கொள்கிறான். யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறைச்சமுள்ளவர்கள் என்றும் அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான். தக்வா என்பது சங்கையின் மரியாதையின் அளவுகோலாக இருக்கிறது, சிறப்பின் ஒரு தூணாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, இன்னமா
இன்னமா அமாலுக்கும், நிச்சயமாக உங்களுடைய அமல்களாகிறது ஏனைய உம்மத்தினர் மீது இந்த உம்மத் சிறப்பாக்கப்பட்டுள்ளது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனித குலத்திலே வெளியாக்கப்பட்ட சமூகத்திலே நீங்கள் சிறந்தவர்கள். இதனால் தஅம்ரூன பில் மஅரூஃப், நன்மை ஏவுகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கரி, முன்கரான காரியங்களை தடுக்கின்றீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்கிறீர்கள். அதே நேரத்திலே அஹ்லு கிதாபுகள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், யஹூதிகள் நசாராக்கள், அவர்கள் ஈமான் கொண்டால் லகான கைரன் லஹும், அது அவர்களுக்கு சிறப்பானதாகிவிடும். மின்ஹுமுல் முஃமினூன், அவர்களிலே ஈமான் கொண்டவர்களும் உண்டு. அக்ஸர்ஹுமுல் ஃபாசிகூன், அவர்களே அதிகமானோர் தீயவர்கள் என்று அல்லாஹு தஆலா ஆல இம்ரான் அத்தியாயத்தின் 110வது வசனத்திலே கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் நபிகளாருடைய உம்மத்தினர்களே கடைசி உம்மத்தினராக இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா மற்ற முன்னே உம்மத்தினரை விட எங்களை சிறப்பாக ஆக்கியிருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சத்தை அதிகப்படுத்துவதற்காக, இறையச்ச பாசறையிலே 30 நாள் பாசறையிலே இறையச்சத்தை வளர்ப்பதற்காக, அதிகப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்திலே நோன்பை எங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றான். அதாவது இந்த நேரத்திலே, இந்த தோரணையிலே நாங்கள் அமல்களை செய்வது, முத்தசாபிகின் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிலே போட்டி போட்டு அமல் செய்வதை அல்லாஹு தஆலா மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டதைப் போல நோன்பு உங்கள் மீது விதியாக்கப்பட்டுள்ளது. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், அஜ்லி, நீங்கள் தக்வாவை பெற்றுக்கொள்வதற்காக, உள தூய்மையோடு, செயல்பாடுகளோடு, மிக உயரிய பண்புகளோடு நீங்கள் அந்த நிலையை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். வல்லாஹு அலம்.